Chitra Social Talk. அடுத்த சாய் வித் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் எழுத்தாளரும் பாடலாசிரியரும் இயக்குனருமான தமயந்தி. தன்னுடைய பள்ளி பருவத்திலேயே கதைகளை எழுதத் தொடங்கிய தமயந்தி இன்று வரை எழுத்தாளராக தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய தந்தை அளித்த ஊக்கம். இளையராஜாவின் தீவிர ரசிகையான தமயந்தி 20க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியிருக்கிறார். தடயம் என்ற பெயரிலே ஒரு குறும்படத்தையும், கயல் என்ற பெயரிலே ஒரு முழுநீள படத்தையும் இயக்கியுள்ள தமயந்தி திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra Social Talk. உங்களுடைய வாசிப்பு பழக்கத்துக்கு உங்களுடைய தந்தை தான் முக்கியமான காரணம். ஆமா. அப்பா வந்து ஆங்கிலத்தில் பொயட்ரி எழுதுவாங்க, அதே நேரம் வந்து நிறைய ஆங்கில புத்தகங்கள் வாசிப்பாங்க. ஆனால் அம்மாவுடைய வாசிப்பு பழக்கம்ங்கிறது அந்த காலகட்டத்தில் எந்தெந்த எழுத்தாளர்கள்லாம் விரும்பி படிச்சிங்க? வாசந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடித்த ஒரு எழுத்தாளர். நிறைய அரசியல் ரீதியாக எழுதியிருக்காங்க. உங்களுடைய முதல் சிறுகதை பிரசுரமான போது எப்படி இருந்தது? அவன் மனசில் லேசாக ஒரு சிறகு முளைச்சிருச்சு. ஆனாலும் ஒரு கூச்சம், என் கதை அதில் இருக்குன்னு யார்கிட்டையும் சொல்லலை. இளையராஜாவுடைய அதிதீவிர ரசிகையான உங்களுக்கு இளையராஜாவை சந்திக்கின்ற வாய்ப்பு எப்போது அமைஞ்சுதா? நான் வந்து சமீபத்தில் ஒரு நண்பரை பார்க்குறதுக்காக சென்றிருந்த போது அவரோட ஒரு தொலைக்காட்சியில் வந்து அவரோட நிகழ்ச்சி இருந்தது. நான் தூரத்துலேருந்து பார்க்குறேன், ஒரு ஸ்டேஜில் உட்காந்து அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. அப்போ அவர் கேட்குறாரு. ஒரு முறை இயக்குனர் லெனின் பாரதி, நான் சந்திராலாம் ஒரு பயணம் போயிட்டு இருந்தப்போ அவர் சொன்னார், இளையராஜா. பள்ளி பருவத்திலேயே நீங்கள் வந்து கதை எழுத ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் கல்லூரி நாட்களில் அதை தொடர்ந்தீங்களா? ஆமாம். ஆனால் நான் அந்த மாதிரி எழுதுனதுனால நான் படித்த கல்லூரியில் நிறைய தனிமைப்படுத்தப்பட்டேன். எழுதக்கூடாது. ஆர்ஜேவா நீண்ட காலம் பணியாற்றினீங்க. இளையராஜா ஒரு முறை ஆக்சுவலாக அது பொருளாதார தேவைக்காக நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் ரொம்ப நேசித்து அந்த வேலையை நான் பார்த்தேன். நான் ஒரு நல்ல பர்ஃபெக்ட் ஆர்ஜேவான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். அங்கே உள்ள இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு விளையாட்டுத்தன்மையாக எனக்கு பிடித்த வேலையாக நான் நினைக்கும் போது தான் ஒரு மனிதர். ஸோ அவர் என்ன பார்க்கணும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு வாங்கன்னு. ஆனால் அவர் வர்றேன்னு சொன்ன அன்னைக்கு ரொம்ப பிடித்த பாடகர்கள் யார் யார்? பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா. அவர் ஒரு முறை வந்து திருநெல்வேலியில் நான் ஒரு 7ஆம் கிளாஸ் படிச்சுட்ருப்பேன். அப்போ வந்து அவர் பக்கத்தில் உட்காந்து ரோஸ்மெல் குடிச்சிட்டு இருந்தார். நீங்கள் சென்னைக்கு வருவதற்கு காரணமாக அமைந்தது எது? கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னை வந்து மின்பிம்பங்கள்லேருந்து அழைச்சிட்டு உங்கள் கதை ஒன்று நாங்கள் தொடராக எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இந்த மைக்ரோ தொடர்கள் வந்து கொண்டிருந்த காலம். அதில் என்னோடய பிணைக்கைதிகள்னு ஒரு கதையை வந்து எடுத்தாங்க. அதுதான் சமுத்திரக்கனி அவர்களுடைய முதல் சீரியல். இப்போ உங்களுடைய கதையை சமுத்திரக்கனி இயக்கின போது அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் போனதே கிடையாது. ஏன்னா அப்போது வந்து அதுக்கான அனுமதியும் கிடையாது எங்களுக்கு. உங்களுக்கு தொலைக்காட்சியில் ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி தந்த பால கைலாஸ் இருக்கார். ஒரு வித்தியாசமான மனிதர். எங்கே திறமை இருந்தாலும் அதை முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். நான் வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசாத ஒரு மனுஷியாக இருந்தேன். ரொம்ப தயக்கங்கள் உண்டு, நிறைய பயங்கள் உண்டு, கான்ஃபிடென்ஸ் ரொம்ப இருக்காது. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் மீரா கதிரவனோட பணியாற்றியது எப்படி? மீரா ஒரு அற்புதமான மனிதர். ரொம்ப பெரிய டாம்பீகம் இருக்காது, நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், எல்லாம் வரும்.
அந்த படத்தில் பணியாற்றும் போது சினிமாவை பற்றிய என்ன ஒரு புரிதல் இருந்தது? சினிமாங்கிறது வேற ஏதோ நிர்பந்தத்தின் காரணமாக வந்து சினிமா பக்கம் திரும்பினாலும் திரைப்படங்களுக்கு பாடல் எழுதணும் அப்படின்ற எண்ணம் எப்போ தமயந்திக்கு தோணுச்சு? இல்லை, அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது பாட்டு எடுத்துக்கிட்டு மாற்றி மாற்றி போட்டு வேர்ட்ஸ் எழுதுவேன் நான். ஆனால் அந்த தத்தகாரம் இருக்கு இல்லையா, ஏன் பாடல் எழுத பெரிய வாய்ப்பு வரலன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் மயிலாஞ்சி பாட்டு, சிவப்பு பச்சை மஞ்சள், கொலைக்காரன் இல்லை, கொல்லாதே கொல் எல்லாமே அந்த டாப் 5 லிஸ்ட்டில் 2019 இருந்த பாடல்கள் தான். ஆனால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பாடல்கள் வரல. சினிமாவில் ஒரு பாடலாசிரியர்கள் உங்களுக்கு பிடிச்சவர்னா யாரை சொல்வீங்க? பாடல் ஆசிரியர்னு சொன்னால் வைரமுத்து ரொம்ப பிடிக்கும். வைரமுத்து போய் ரகுமான் கேளுன்னா எனக்கு பிடிக்காது. நீங்கள் எழுதிய புத்தகங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த புத்தகம்னு என்ன சொல்லுங்கள்? எனக்கு வந்து வண்ணத்து பூச்சியும் சில மார்புகளும்னு ஒரு தொகுப்பு உண்டு, அது ரொம்ப பிடிக்கும். பெண் உடல் சம்பந்தமாக நிறைய டாபூஸ் வச்சுருக்கோம். உடல்ங்கிறது நல்லா பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய மரணத்தை வச்சு கூட ஒரு கதை, கொண்டோம் அரசிகை, குறிப்பாக அந்த சைக்கலாஜிக்கல் அந்த இது படித்த பிறகு அவங்கள பற்றி நிறைய நினைப்பேன் நான். அவங்க வந்து டஃப் லேடி அப்படிங்கிற மாதிரி வெளியே காட்டிக்கிறாங்க. வறுமையும் எழுத்தாளரும் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது. அதில் எதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு படத்தை இயக்கியிருக்கீங்க, ஒரு குறும்படத்தை. அது முழுமையாக இயக்கலாம் அப்படின்ற துணிச்சல் எப்படி வந்தது உங்களுக்கு? இல்லை, எனக்கு என்னென்னா நான் வந்து இயக்கணுங்கிறது இட் வாஸ் நெவர் மை கப் ஆஃப் டீ. நான் அதை இயக்கணுங்கிற எண்ணத்தோடையும் நான் அதை எழுதலை. உங்களுக்கு யாருடைய படங்கள்லாம் பிடிக்கும்? மிர்னால் சென்னோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா நான் ரஜினியுடைய தீவிர ரசிகர். அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அரசியல் ஆர்வம் உண்டா? அரசியல் ஆர்வம் ரொம்ப உண்டு, ஆனால் அதில் ஈடுபட மனம் விரும்பலை. மலையாள படம் பார்க்கும் பொழுது மலையாள படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் இன்றைய சமூக வாழ்க்கை எப்படி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இத்தனை வருஷம் நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியை சொல்கிறீங்க, பாளையங்கோட்டையை சொல்கிறீங்க. அங்கே இன்றைக்கும் கோபாலசமுத்திரம்ங்கிற கிராமம் வந்து உங்களுடைய எழுத்துக்களில் கடுமையான விமர்சனத்துக்குள்ளான எழுத்து இது. நான் இந்தியா டுடேயில் வந்து என்னோடய கதை ஒன்று வெளியாச்சு. இந்த யூனிவர்சிட்டிஸில் பிஹெச்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கைடெலாம் எப்படி வந்து ரூபாயாகவும் பெண்கள்லாம் செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க பிஹெச்டிக்கு. என்னோட இன்றைய சமூகத்தில் காதல் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கா? இல்லை. இந்த பொள்ளாச்சி சம்பவத்தையே எடுத்துக்கிட்டா அந்த பெண் ஒரு ஆணை சந்திக்க போகிறான். காதலை பற்றி உங்கள் பார்வை என்ன?